2 லேயர் வர மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஒரு சைடாக மடக்கிக்கோங்க. இந்த சைடில் 4 லேயர் வரும். இந்த ஃபோல்டிங் சைடில் தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதோட உயரம் 23 இன்ச் எடுத்திருக்கேன். இதோட அகலம் 14 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஆம்கோல் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். இதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்பு சுற்றளவுக்கு 7 இன்ச் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஷேப்காக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 எண்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த இடத்துல நம்ம வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மடக்கி அடிக்கிறதுக்கு. இப்போ இந்த 2 சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 19 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த 2 சைட்லேயும் தையல் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல கைக்கு 2 மடிப்பு வர மாதிரி இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த எண்டு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊசியை குத்திட்டு திருப்புங்க. திருப்பி சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த ஜாயிண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜாயிண்டை இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 இன்ச் வர மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த எண்டில் மட்டும் கொஞ்சோண்டு தையல் போடாமல் விட்டுருங்க, நம்ம எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்காக. எலாஸ்டிக்கை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் தள்ளி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே 1/4 இன்ச் தள்ளி சுற்றி தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த கேப் வழியாக இந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோ. இப்போ இந்த 2 ஜாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கை நல்லா ஒன்று போல் எல்லா சைடும் வர மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கழுத்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு இந்த கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
எல்லா சைடும் அந்த சுருக்கு வந்து ஒன்று போல் வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே உள்ள பார்ட் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ கீழே சுற்றி மடக்கி அடிக்க போகிறோம். இந்த ஜாயிண்ட் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. 2.5 to 3.5 வயசு குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ராக் வந்து கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.